ஏய் 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 என்ன பண்ற? இது என்ன டூத் பிரஷா ஃபேஸ் பிரஷா? நல்ல வேளை இன்னும் பேஸ்ட் கூட போடல இதுல. எனக்கு வாய் எங்க இருக்குன்னே தெரியல, அதான் முகத்துல பிரஷ் பண்ணிட்டேன். அது எப்படி? கண் தெரியலன்னா வாய் எங்க இருக்குன்னு கைக்கு தெரியாதா? அப்போ காஃபி குடிக்கும் போது மட்டும் கரெக்டா கை வாய்க்கு போச்சு, அப்ப மட்டும் ஏன் காது கிட்ட போல? சொல்லி காட்டுறீங்களா? என் கண்ணை நாசம் பண்ணதும் இல்லாம கேள்வி வேற கேக்குறீங்க. நான் எப்படியோ பிரஷ் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. நீங்க போய் சந்தோஷமா ஊரை சுத்துங்க. கொஞ்சம் வாய் மூடுமா? சரி சாரி, நானே பிரஷ் பண்ணி விடுறேன். இப்படி வாடி வழிக்கு. வாயை தர. இப்பதான் வாயை மூடுன்னு சொன்னீங்க, இப்ப தரேன்றீங்க. வாய் திறந்தா தானே நான் பிரஷ் பண்ண முடியும். ஆ வாயை தர. இன்னும் நல்லா பிரஷ் பண்ணுங்க. பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது வாய் பேசக்கூடாது. சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு பிரஷ் பண்ணி விட்டாங்களா, அதுக்கப்புறம் நீங்க தான் எனக்கு பிரஷ் பண்ணி விடுறீங்க. இப்ப நான் பிரஷ் பண்ணட்டுமா இல்ல நீ பேசுறீ? பண்ணுங்க பண்ணுங்க. ஆ உங்க முன்னாடி ரொம்ப போய் அழியாங்க. ஆ? உங்க வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னேன். உடுக்காத என்னையே இப்படி பாத்துக்கிறீங்களே, புடிச்சவங்க பொண்டாட்டி எப்படி பாத்திருப்பீங்க? உங்க வைஃப் எப்படி என்ன மாதிரி அடக்கமான பொண்ணா இல்ல வாய் ஜாஸ்தியா பேசுவாங்களா? சரி, பிரஷ் பண்ணது போதும், நீ வாயை குப்பளிச்சிரு. இங்கதான் இருக்கு. கர்மம், கண்ணாடி எல்லாம் நாஸ்தி பண்ணி வச்சிருக்கேன். கண்ணாடி மேல ஃபுல்லா துப்பிட்டேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் வரியா? நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். இல்ல, முதுகு எங்க இருக்குன்னு தெரியல. சோப்பு போட முடியல, வந்து சோப்பு போட்டு விடுறீங்களா? அது இல்ல, நான் இங்கே வெயிட் பண்றேனே. நீ குளிச்சுட்டு வெளியே வா. ஆத்தாடி பாவாட காத்தாட, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட, குளிக்குது ரோசா நாத்து டொன் டொடை டொடுரு டொடை, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. ஆத்தாடி பாவாட. என்ன முடிஞ்சதா இல்லையா? எனக்கு குளிச்சிட்டு கட்டுறதுக்கு சாரி வேணும், அயர்ன் பண்ணி. சித்ரா, இங்க இருக்கு. சரி, உனக்கு ஏதாவது வேணும்னா மாயச்சித்ரா கிட்ட சொல்லு, நான் கிளம்புறேன். எனக்கு இந்த மடிப்பை கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா? சத்திய சோதனை. அக்கா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா இருக்கும்போது அவங்க ரூமை திறந்து பாக்குறது தப்பு இல்ல? ஆமா, ஏஜே என்ன அலைப்பாய்தை மாதவன் மாதிரி அப்படியே கொட்டி புடிச்சிட்டு இருக்க போறாரா, இல்ல ரோஜா அரவிந்த் சாமி மாதிரி காலை புடிச்சிட்டு இருக்க போறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா. சரி, போயிட்டு வரேன். போகும்போது இந்த டவலை காய போட்டுட்டு போயிடுறீங்களா? இல்ல ஏசி ரூம்ல வச்சா ஸ்மெல் வரும். ஏஜே எப்பவுமே இவன் மேல கடுப்பா தானே இருப்பாரு.
ஒருவேளை அவர்கிட்ட நெருங்கி பழகுறதுக்கு பிளான் பண்ணி கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாளோ? ச்சே, அவ நினைச்சத சாதிச்சிட்டா. ஏஜே இப்பெல்லாம் அவ மேல கோவமே படுறது இல்ல. அவ சொன்னதெல்லாம் செய்யறாரு. ச்சே. அக்கா அக்கா ஏஜி வராரு. ஐயோ, வா, வா, வா. அதான் அவளுக்கு கண் தெரியலல, அவளால எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்க அவ கூடவே இருந்து அவளை நல்லா கவனிச்சுக்கோங்க. இனிமே அவளை கவனிக்கிறது மட்டும்தான் எங்க வேலையே. அவளுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியலையா இல்ல ஏதோ கண் கட்டி வித்து செய்யறாளான்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்பா, இந்த மிக்கி மவுஸ் வெட்டிக்கலையோ இல்ல, நிம்மதி. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியுதா? கண் இல்லாம நடிக்கிறது பெரும் கஷ்டமா இருக்கு. அச்சோ, உண்மையாவே கண் பார்வை இல்லாதவங்க எல்லாம் பாவம். நான் எவ்வளவு ஜாலியா இருந்தவ. பிளைண்டா நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஆடாம அசையாம நடக்க வேண்டியதா இருக்கு. தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி நடிச்சாகணும். ட்ரெஸ் ஏன் அழுக்கா இருக்குன்னு சொல்ல முடியல, தோசை ஏன் கருகி இருக்குன்னு கேட்க முடியல. என்ன பொழப்புடா இது? முதல்ல உடம்பு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆக்கிடுவோம். வந்துருச்சு. யப்பா, இப்பதான் பாடிய மிக்ஸில போட்டு அரைச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. டிவி இங்க போடலையா? அப்ப பாட்டு சத்தம் எங்க இருந்து வருது? உடம்பு ஃப்ரெஷ்ஷான மாதிரி மனசு உற்சாகமாகறதுக்கு என்ன செய்யலாம்? இது என்ன கேள்வி? நம்ம வடிவேலு காமெடி தான். அந்த வீட்ல அலையில இருந்து கிளவி வரைக்கும் என்னை படாத பாடுபடுத்துறாளுங்க. ஒரு நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுற்றிருக்கான். அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஏன் தெரியுமா? முதல்ல பாட்டு சத்தம் வந்துச்சு, இப்ப காமெடி. நம்ம வீட்ல யாரு டிவி பாக்குறா? யாரு பார்த்தா என்ன? நம்ம தலைவர். எங்க என் தலைவரை காணோம். ஒருவேளை சவுண்ட் மட்டும் கொடுக்கறாரோ? இல்லையே. அப்போ எங்க இருந்து சத்தம் வருது? ஒருவேளை மாடியா இருக்குமோ? கத்தி கிடைக்கலனா குறவளை கடிச்சு முழுங்கிர வேண்டியதாங்க. இது போதும், வாங்க. எனக்கு ஆத்திர அடங்கலங்க. என்னங்க? ஏங்க கில்லர் பிலிமிங்கிறீங்க, கிங்காங்க காட்டுறாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுக்குறானே. என்ன தரையில பேசினா தரையில வருது. லைவ்ல அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. டிவி ஓடுதா? ஹாசினி வேற சிரிக்கிற சத்தம் மாதிரி கேக்குதே. இவளுக்கு கண்ணு தெரியாதே, அப்புறம் எப்படி?
எடிட்டிங்னா நடந்துச்சு. நீருக்காடி பண்ணிட்டீங்களா? அம்மா இதெல்லாம் எப்படியா நடந்துச்சு? அடி பாவி, கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கியா? இதோ வரேன். உலகில பேசுறாரு. யாரை பத்தி கோபப்பட போறீங்க? ஐயோ, சொல்லியே ஆகணும். அக்கா, அக்கா. நான்சென்ஸ். என்ன பண்றேன்னு பார்த்து பண்ண மாட்டியா? இங்க பாரு. நான் பாக்குறது இருக்கட்டும். ஹாசினி என்ன பார்த்துட்டு இருக்கா தெரியுமா? அவ பாக்குறது எனக்கு எப்படி தெரியும்? அக்கா, ஹாசினி டிவி பார்த்துட்டு இருக்கா. அவ டிவி பார்த்தா உனக்கு என்னடி? அக்கா, அவ கண்ணால பார்த்துட்டு இருக்கா. ஐயோ பாவம், பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். பாவம், அவளே இப்பதான் கண்ணுல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா. பாவம், கண்ணு தெரியாம போய். ஆ? என்ன டிவி பாக்குறாளா? என்னடி சொல்ற? நல்லா பாத்தியா? அவ டிவி பாக்குறத என் ரெண்டு கண்ணால பார்த்த. வாங்க காட்டுறேன். யாரை பத்தி கொலை பண்ண போறீங்க? சத்தம் கேக்குது பாருங்க. இத வாக்குமூலம் கொடுத்துட்டியே. என்னன்னு? பார்த்தல படத்தை. இரு, இரு. பாருங்க, டிவி ஓடுது. இப்ப பாருங்க. ஹாசினி, ஹாசினி, அக்கா வந்திருக்காங்க. கதவை தர. லூசு. அவ பண்ற ஃப்ராடத்தனத்தை அவளுக்கே தெரியாம கண்டுபிடிக்கலான்னு வந்தா நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. சாரிக்கா. பார்த்து விடுனாப்பா, மாமாவுக்கு உசிரியே வந்துச்சு. அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? நான் சொன்னேன்ல. Please, step back. ஐயோ, பாருங்கக்கா எப்படி சிரிக்கிறா. காமெடியா பாக்குற? இரு இரு, உன் லைஃபையே சேஞ்ச் ஆக்கி காட்டுறேன். கதவை தர. இதுங்க எங்க வந்தது? ஐயோ, இதுங்க கிட்ட மாட்டினா தப்பிக்கவே முடியாதே. காமெடி எவ்வளவு சூப்பரா இருக்கு. மாட்டிக்கிட்டா. ஆனா என்ன சவுண்ட் தான் கேக்குது. வடிவேல பார்க்கவே முடியல. என்ன பண்றது? டெலிவிஷன்ல கூட விஷன் இருக்கு, ஆனா எனக்கு தான் விஷன் இல்ல. ஐயோ, இவளுங்க கிட்ட மாட்டக்கூடாது. ஹார்பின கொடு, ஒரு வழி பண்றான்ல. எஸ். குத்துங்க மாயாக்கா, குத்துங்க. இந்த ஹாசினியே இப்படிதான். குத்துங்க. யார் இது? பாடி ஸ்ப்ரே ஸ்மெல்லாம் வருது. யார் இது? கேட்டுட்டே இருக்கேன்ல, சொல்லுங்க. ஐயோ, என்ன பண்றது? யாரு? மாயாவா? இங்க என்ன பண்ற? கதவு திறக்கிற சத்தம் கூட கேக்கல. எப்படி வந்த? அது உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தேன். கேட்டாவே கொடுக்க மாட்ட, இதுல நீயே வந்து கேக்குற. அது சரி, எப்படி டிவி ஆன் பண்ண? ஆ, அது ஒரு நாள் ஆயிடுச்சுல, பழகிட்டேன். இது என்ன கேள்வி? பார்வை இல்லாதவங்க தொழில் செய்றாங்க, வேலையில இருக்காங்க. நான் டிவி ஆன் பண்ணது உனக்கு பொறுக்கலையா? நீ கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன்ல. நீ வந்த வேலை முடிஞ்சது இல்ல, நீ கிளம்பலாம். கிளம்புன்ற? அப்படியே அந்த டோரை சாத்திட்டு கிளம்பு. ஐயோ எப்பா, எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருந்தா கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிருப்பா.
இவளை பார்த்த நாள்ல இருந்து ஃப்ராட் தனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா எப்படியாவது தப்பிச்சிரா. இன்னைக்கு அவ தப்பிக்கவே முடியாது. அவ டிவி பாத்துட்டு இருந்தத நாமளே நேர்ல பாத்துட்டோம். நம்மள பார்த்ததும் அவ அப்படியே பயந்து நடுங்கிட்டா. அப்புறம் எதையோ சமாளிச்சு நம்மள விரட்டி விட்டுட்டா. நேத்து நைட்டு அவ போன் பேசுறதுலயே எனக்கு டவுட் இருந்துச்சு. இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ போய் பேசுறான்னு வெளியில இருக்கிற நமக்கே தெரியுது. கூடவே இருக்கிற ஏஜிக்கு எப்படி தெரியாம போச்சு? அந்த அளவுக்கு நடிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இனி அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இப்ப ஏஜிய வரட்டும். இன்னைக்கே அந்த கேக்கு காரிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஹாசினி என்ன பண்றா? அவளுக்கு ஏதாவது வேணுமா? போய் விசாரிச்சிங்களா? என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹாசினியை போய் பாத்தீங்களா? அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சா? அவளுக்கு ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லை. ஆ? அவளுக்கு எல்லாம் தெரியும். அவளே எல்லாத்தையும் செஞ்சுக்குவா. என்ன சொல்றீங்க? அவளால எல்லாமே எப்படி செய்ய முடியும்? அவளால நடக்க கூட முடியாது. அவளால காலையில பிரஷ் கூட பண்ண முடியல. நடக்கணும்னா ஆள் துணை இல்லாம ஒரு அடி கூட வைக்க முடியல அவளால. அவள நடக்க மாட்டா. விட்டு பாருங்க. ஓடி போய் ஒலிம்பிக்ல மெடலே வாங்கிட்டு வருவா. நீங்க இல்லாத சமயத்துல இங்க என்னென்னமோ நடக்குது. என்ன காமெடி பண்றீங்களா? நாங்க காமெடி பண்ணல. அவதான் டிவியில வடிவேல் காமெடிய பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நல்லாவே கண்ணு தெரியுது. இப்பதான் உங்க ரூம்ல போய் அவளை பாத்துட்டு வரோம். அவளே டிவி ஆன் பண்ணி காமெடிய சந்தோஷமா ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா.